நான் ரொம்ப நாளாவே மலபார் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு டைமே கிடைக்கல. ஒரு வழியா இன்னைக்கு தான் செஞ்சேன். இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன், ஆனா செஞ்சு பார்த்தது இல்ல. சரி நீ இன்னைக்கு ட்ரை பண்ணலாம்னு செஞ்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் புதுசா பிரியாணி பாட் வாங்கியிருந்தேன். அதுல தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பிரியாணி வந்து சாப்பாடு வடிச்சு தான் செய்யணும். தண்ணி கொதிக்கும் போது பட்டை, லவங்கம், எண்ணெய், உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிச்சதும் நான் வந்து இதுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு வடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி பாத்தில எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஊற வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கும் கிரேவிக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சிக்கன் நல்லா வெந்ததும் வடிச்சு சாப்பாட்டி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ, கொஞ்சமா ஃபுட் கலரே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சைடில் 1 பார்ட் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. பிரியாணி தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. நாங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். ஓகே பாய்.